இன்னைக்கு நம்ம சேனல்ல 2022 ரிலீஸ் ஆன தி ஆனஸ்டால்ங்கிற ஒரு தாய்லாந்து ஹாரர் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா கையில குழந்தை வச்சுக்கிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கு. என்ன காரணம்னா, என்னோட அம்மாவும் என்னோட புருஷன் இந்த நோய் வந்தா செத்து போனாங்க. ஒருவேளை அந்த நோய் எனக்கு வந்தா என்னோட குழந்தை யார் பாப்பான்னு இந்த அம்மா உப்பார வச்சு அழுதுட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் கேட்டு எடுக்குது ஒரு லேடி தான். ஆனா அவங்க யாரு என்னன்னு அதை காட்டல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் ஒரு குட்டி பொண்ணு அவளோட வீட்டுல படம் வரைஞ்சிட்டு இருப்பா. அப்ப இந்த பொண்ணோட அம்மா விருவன் வந்து அந்த ரூமோட ஜன்னல அடைச்சிட்டு இருப்பாங்க. அதை இருட்டானதை பார்த்த அடுத்த நிமிஷமே, அம்மா இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம், அந்த பேய் வந்துடும் சொல்லுமே. அப்ப திடீர்னு ஒரு பேய் வருமே, இவளு சடல முடிச்சிடறா. ஏன்னா இவள் நேரம் பார்த்தது எல்லாமே அவளோட கனவு தான். அப்ப பக்கத்துல இருக்கு யாருன்னா இவளோட அக்கா. அவளோட பேரு லிங். முன்னாடி கார் ஓட்டிட்டு போறது இவளோட அப்பன். அப்ப இவங்க 3 பேர் எங்க போறாங்கன்னா இவங்களோட சொந்த கிராமத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ரீசெண்டா தான் அந்த குட்டி பொண்ணோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. சரி அங்கேயே இருந்தா சரிப்பட்டு வராது, கொஞ்சம் சேஞ்சுக்கு இடம் மாறுமேனு அப்பங்கிற கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப நேரம் இவங்க அந்த கிராமத்துக்கு வந்ததுமே இவங்களோட வீட்டை பார்த்தா ஏதோ பாலடைஞ்சு போன வீடு மாதிரி இருக்கும். அப்ப அந்த வீட்டுக்கிட்ட வரமே காரை நிப்பாட்டிட்டு இவங்களோட திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அக்கா கறி அதெல்லாம் கண்டுக்காம விருன்னு உள்ள போயிடும். காரணம் என்னன்னா இவ ஏஜ் அட்டன்மெண்டா. இதை சொல்லி காட்டுறதுக்கு கூட அம்மா இல்ல. சரி அப்பாட்ட சொல்ல முடியாதுல, அதனால வேற வழி இல்லாம இவன் அந்த வீட்டோட பாத்ரூமுக்குள்ள வந்துறா. அப்ப பாத்ரூமுக்குள்ள இருக்கும்போது இவளோட அம்மா நினைச்சு இவ வேதனைப்பட்டு அழுதுட்டு இருப்பா. ஏன்னா பக்கத்துல அவங்க இருந்தா இந்த விஷயத்துல அவங்க பாத்துருப்பாங்கல்ல. இதை நினைச்சு இவ ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருப்பா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்ப வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு தான் இருக்கிறது எது பெருசா இருக்கோ அந்த ரூம் நான் எடுத்துக்கிறேன், சின்னதை நீ எடுத்துக்கணும், இப்படி அக்கா தங்கச்சி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க கொண்டு வந்த சாப்பாடை இவங்க 3 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சாப்பாடு வேற காஞ்சு போச்சு. சரி வேற வழி இல்லாம இவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மேல இருக்க அந்த மாடியை காட்டுறாங்க. அதே நேரம் நைட் ஆயிருது. அப்ப அந்த மாடிக்குள்ள யாராம் பார்த்தா இந்த அப்பங்காரன் தான் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் உருட்டிட்டு இருப்பான். அப்ப இவனோட மனைவியோட சீப்பை பார்த்ததுமே இவனுக்கு அவனோட மனைவியாவும் வந்துருச்சு. அதை நினைச்சு இவன் வேதனைப்பட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா அந்த வீட்டுக்குள்ள ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணி அந்த கூடாரத்துக்குள்ள இவங்க 3 பேர் படுத்திருப்பாங்க. அப்ப இவங்க 3 பேருமே தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சு விளையாடிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. மணி வேற 11 ஆச்சு. அப்ப திடீர்னு பார்த்தா இந்த அக்கா கறி முழிச்சிடறா. சரி பாத்ரூம் போலான்னு போயிட்டு இருக்க. இவளு தூக்கு கலப்பத்துல போயிட்டு இருப்பா. அப்ப எதுக்கு ஏதோ ஒரு கருப்பு உருவம் இவளை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்து இவ பயப்படாம சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பா. சரி ஒண்ணு இல்ல நினைச்சு இவ நேர பாத்ரூம் வந்துடுறா. அப்படி பாத்ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவளோட கைகால் முதல்ல கழுவிட்டு இவ திரும்ப வெளியே வந்துடுறா. அப்ப பக்கத்துல உள்ள ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒரு சின்ன புள்ள சத்தம் கேட்குமே. இவ அந்த கதவோட ஓட்ட வழியா பாத்துட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குமே. இவளு திரும்பி பார்த்தா அங்க ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கும். இவ கண்ணை தொடச்சு பார்த்தா அந்த உருவம் அந்த இடத்தோட போயிடும். சரி இது என்னன்னு பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேட்குமே. இவ அந்த வீட்டோட வாசல் பக்கம் வந்துடுறா. அப்ப அந்த வாசலோட கதவை பார்த்தா அது வேற திறந்து கிடக்கும். என்னடா காலை பூட்டி கிடந்தது இப்ப திறந்து கிடக்கேன்னு பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த கதவை திறந்து பாத்துட்டு இருப்பாளா. சடனா அந்த கதவை வேற டப்புன்னு அடைக்குமே. இவ ரொம்ப பயந்து போயிரா. அப்ப மறுபடியும் அந்த கதவை திறந்து பார்த்தா இவளோட தங்கச்சி உள்ளந்து வருமே. இவளுக்கு ரொம்ப சாக்காயிரும். ஏன்னா இவளோட தங்கச்சி அந்த கூடாத தூங்கி இருப்பா. இங்க எப்படி வந்தானு இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப இவளோட தங்கச்சி கண் முழிச்சதுமே இவளு பயத்துல கத்த ஆரம்பிச்சிரா. இவ கத்துறத பார்த்து இவளும் கத்த. அப்ப இவங்க சத்தத்தை கேட்டதுமே இந்த அப்பக்காரன் ஓடி வந்துறான். அப்ப அந்த குட்டி பொண்ணை கட்டி பிடிச்சு அப்பா அவன் பக்கத்துல இருக்கேன், எதுக்கு பயப்படாதுன்னு சொல்லுமே. இந்த குட்டி பொண்ணு அப்பதான் அழுகை நிப்பாட்ட. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அந்த கூடாரத்துல போய் தூங்கிறாங்க. மறுநாள் காலைல விடிஞ்சதுமே இந்த அக்காக்காரி தங்கச்சியை பார்த்து நேத்து நைட்டு ஏன் கூட படுத்திருந்த, எப்படி அந்த இடத்துக்கு போலான்னு அந்த குட்டி பொண்ணு பார்த்து கேட்டா அது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அது நேரம் அப்பங்கார வந்ததுமே இந்த 2 பொண்ணுங்களை பார்த்து அப்பாவுக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வர வரைக்கும் நீங்க வீட்டை சுத்தம் பண்ணு சொல்லிட்டு இவன் வெளியே போயிடறான். அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த அக்காக்காரி தான் வீட்டுல உள்ள தூசி துப்பட்டி எல்லாம் போட்டு தொடச்சிட்டு இருப்பா. வீட்டை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் துணி தப்புறதுக்காக கொஞ்சம் துணி எடுத்துக்கிட்டு இவ வெளியே வந்துடுறா. அப்ப பக்கத்துல தோட்டம் இருக்கும்ல, அந்த தோட்டத்துக்கிட்ட வர அப்ப அந்த இடத்துல ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்கும். அந்த கிணத்தை யாரும் திறந்துடக்கூடாதுன்னு நிறைய செயினை போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவ துணியை தப்ப வந்துடுறா. அந்த துணியில தப்புனதுக்கு அப்புறம் அதை காய போறதுக்காக அங்கிருந்த கொடியெல்லாம் ரெடி பண்ணி அந்த கொடியில ஒவ்வொன்னா காய போட்டுட்டு இருப்பா. அப்ப காயப்பட்ட துணிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. அதோட முகம் அச்சு அப்படியே தெரியுமே. இதை பார்த்து இவ ரொம்ப பயந்துடுறா. அது பக்கத்துல வந்து அந்த துணியை விலைக்கு பார்த்தா அந்த உருவம் மறைஞ்சு போயிடும். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த வெள்ளை துணிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்குது. இதை பார்த்து பயந்துகிட்டே இவ பக்கத்துல வந்துட்டு இருக்க. அப்ப அந்த துணிக்கு பின்னாடி யாராம் பார்த்தா இவளோட தங்கச்சி தான். ஏதோ அக்காவை பயங்கட்டுறதுக்காக இந்த பிள்ளையும் பயங்காட்டிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கும். இவளு பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க. அப்ப அந்த துணிக்கு நடுவுல ஒரு உருவத்தை வர பாத்துறா. அப்ப அந்த உருவம் இவளை பார்த்து பயங்கரமா விரட்டமே. இவளு பயந்துகிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. அப்ப அந்த காயப்பட்ட துணியில ஒண்ணுல இவ சுத்தி கீழே விழுந்துறா. அப்ப அந்த துணியை விளக்கலான்னு பார்க்க அந்த துணியை பொத்துக்கிட்டு ஒரு வயசான கிழவியோட மூஞ்சி வரும். இதை பார்த்ததுமே ஒரு செகண்ட் ரொம்ப பயந்து போயிரா. அப்ப இவளு அந்த பயத்துல துணியை விளக்கி பார்த்தா அங்க அந்த பாட்டியில பதிலா இவளோட தங்கச்சி நின்னுட்டு இருப்பா. அப்ப அந்த கிழவி எங்கடா போச்சுன்னு பார்த்தா அந்த காட்டு பக்கமா ஓடி இருப்பா. அதோட கால் தடத்தை விவர பாத்துறா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துறாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து ஒரு லேடி வர உள்ள வருவா. இவ யாருன்னா ஒரு டீச்சர் அம்மா. நம்ம பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலான்னு இவ வந்திருப்பா. இந்த அப்பக்காரன் காலையில கிளம்பி இருப்பான்ல, இந்த அம்மா கூட்டு வரதான் போயிருப்பாமல. அப்ப உள்ள வந்ததுமே இவங்க 2 பேரும் பாடம் படிக்க உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி பொண்ணு கிட்ட ஒரு பொம்மையை கையில கொடுத்து, உன்னே மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுல கெட்ட கெட்ட கனவு வரும். அப்ப அம்மா எனக்கு இந்த பொம்மையை கொடுத்தாங்க,
அதுல இருந்து எனக்கு கெட்ட கனவே வராது, அதே மாதிரி இந்த பொம்மையை வச்சுக்கோ, உனக்கு அந்த கெட்ட கனவு வரான்னு சொல்லுமே. இவ்வளவு ஆசையா அந்த பொம்மையை வாங்கி வச்சிருப்பா. அப்ப இந்த 2 பொண்ணுகளை பார்த்து உங்க அப்பா உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு, அதை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டா என் கூட வான்னு சொல்லுமே. இவங்க அது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்க பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டு பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கும். அப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இந்த குட்டி பொண்ணுக்காக ஒரு சூப்பரான ரூம் ரெடி பண்ணிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். இதை பார்த்ததும் அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த டீச்சர் அம்மா இந்த அக்காவை பார்த்து உனக்கு ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லி பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கும் போல, அங்க போய் பார்த்தா அது இதை விட சூப்பரா இருக்கும். இதை பார்த்து அக்கா காரிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி பாலடைஞ்சு போன வீட்டுல ஒரு அழகான ரூம் கிடைச்சா எப்படி இருக்கும்? இதே மாதிரி உங்க வாழ்க்கையில் நடந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த அப்பாவும் அந்த டீச்சர் அம்மா வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த அக்கா காரி அந்த ரூமை டெக்கரேஷன் பண்றதுக்காக எதைய குச்சி வச்சு ஒட்டிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு யாரும் அலற சத்தம் கேட்கமே. ஒருவேளை தங்கச்சி தான் கத்துறாலும் இவ்வளவு பயத்துல ஓடி வந்து பார்த்தா இவளோட தங்கச்சி பெட்ல படுத்து கிடப்பா. அவளை நல்லா அசந்து தூக்கிட்டு இருப்பா. அப்ப இவ கத்தாம யாரா கத்திருப்பான் பார்த்தா பின்னாடி இருக்க வீட்டுல இருந்து சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அப்ப அந்த வீட்டோட ஜன்னலோட கதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பையவர் குடுகுன்னு ஓடிட்டு இருப்பான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டோட வாசல் இருக்கும்ல, அதை வந்து பார்த்தா பூட்டி கிடக்கும். என்னடா அந்த வீட்டோட கதவு பட்டி இருக்கு, ஆனா உள்ள ஆள் எப்படி போச்சுன்னு தெரியாம இவளு பயத்துல பாத்துட்டு இருப்பா. அப்ப அந்த கதவுல எட்டி பார்த்தா ஒண்ணும் தெரியாது. அதனால மொபைல உள்ள விட்டு பாக்கலான்னு இவளோட மொபைல்ல ஒரு ஸ்டிக்கர் மாட்டி அதுல கேமரா ஆன் பண்ணி அந்த வீட்டோட கதவோட ஓட்ட வழியா இவ உள்ள விட்டுறா. அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் இவ திரும்ப அந்த மொபைல் எடுத்து பாத்துட்டு இருப்பா. அப்படி அந்த வீடியோ என்ன பார்த்தாந்தல இவ பயத்துல வேற போன கிளப்பட்டுறா. அந்த வீடியோட காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இவ ரொம்ப பயந்து போய் இவளோட தங்கச்சி வந்து பார்த்தா அவ தூக்கத்துல வேற புலம்பிட்டு இருப்பா. அப்ப இவ பக்கத்துல வந்து எழுப்பிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து இந்த டீச்சர் அம்மா வந்ததுமே அவளை எழுப்ப வேணாம், அவளா எந்திரிச்சாதான் அவ உடம்புக்கு நல்லது, நாம எழுப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வந்து சொல்லுமே. இவங்க 3 பேருமே நின்று பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணோட பார்வையில பார்த்தா ஏதோ ஒரு கருப்பு உருவம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். இத பார்த்து இவ மிரண்டுட்டு இருப்பா. அப்ப திடீர்னு முடிச்சதுமே இந்த அப்பாக்கார பக்கத்துல வந்து பயப்படாத அப்பா பக்கத்துல இருக்குன்னு அவளை கெட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளையும் சாந்தமாகும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த அக்கா கறி பெட்ல படுத்து கிடப்பா. அப்ப அவ உடம்புக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்குமே. இவளு சடனா முழிச்சிடுறா. அதுக்கப்புறம் இவளோட தங்கச்சியை பாக்குறதுக்காக நேரா அவளோட ரூமுக்கே வந்துடுறா. அப்ப தங்கச்சியோட ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த தங்கச்சி மேல ஏதோ பயங்கரமான ஒரு பேய் உட்கார்ந்து இருக்கும். அந்த பேயை பார்த்தா ஏதோ நிறைய கைகாலம் முளைச்சிருக்கும். பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். இதை பார்த்து பயந்து போய் இவன் அந்த ரூமோட லைட்டை போடுறதுக்காக ஓடி வர, அப்ப அந்த பேய் இவளை அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு வர, இவன் அந்த ரூமோட லைட்டை போட்டதுமே அந்த பேய் மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து பார்த்தா அவ அசந்து நல்லா தூங்கிட்டு இருப்பா. நாம பார்த்தது உண்மையா பொய்யான்னு தெரியாம இவ திக்கி திணறிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா இவளோட அப்பனை பார்த்து எல்லாம் சொல்லிடலான்னு இவ அப்பங்கிட்டே வந்து தங்கச்சியோட ரூம்ல நான் ஒரு பேயை பார்த்தேன், எனக்கு என்னமோ பயமா இருக்கும் சொன்னா இந்த அப்பாக்கார நம்ப மாட்டான். அப்ப இந்த அப்பங்கிற அக்காவை பார்த்து இந்த பாரு இந்த காலத்துல பேய் பிசாசு எல்லாம் கிடையாது, ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி உளறிட்டு இருக்காதுன்னு இவளை திட்டி அனுப்பிச்சிடறான். இவ்வளவு ஒரு வழி இல்லாம வந்துட்டு இருக்க. அன்னைக்கு நைட்டு அக்கா தங்கச்சி 2 பேருமே அவளோட அப்பாவோட ரூம்ல உட்காந்து புத்தகம் படிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அப்பாக்கார வந்ததுமே காலையில மகளை திட்டிட்டுமே கொஞ்சம் கூல் பண்ணலான்னு டிவில மியூசிக்க போட்டு நாம 2 பேரும் ஒன்னா பாடலாம் சொல்லி அவகையில ஒரு மைக்க கொடுத்து இவங்க 2 பேரும் பாட்டு படிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டிவில வரக்கூடிய வார்த்தையை பார்த்து மாறி மாறி பாட்டு படிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணை பார்த்தா அவ லேசா அசந்து தூங்கிறா. அப்படி தூங்குன திடீர்னு முடிச்சு பார்த்தா இவன் மேல அந்த பேய் வர உட்காந்து இவளோட கழுத்தை நெருக்கி வந்துட்டு இருக்கும். அப்ப இவளோட கையை பார்த்தா கையை வர முறுக்கிட்டு இருக்கும். இவளால வாயை திறந்து கத்த கூட முடியல, கண்ண உருட்டிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு கத்திக்கிட்டு எந்திரிக்குமே இந்த அப்பாக்கார பிள்ளைய பிடிச்சு என்னாச்சு ஏதாச்சும் இவனு கட்டி அணைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில பார்த்தா இந்த டீச்சர் அம்மா வந்ததுமே அந்த குட்டி பொண்ணை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணை பார்த்து அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, வெறும் கனவுதான், உன்னோட கனவுனால நீ பயப்பட தேவையில்லை, இதெல்லாம் வெறும் கனவுதான், நீ பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு டீச்சரை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி கனவுனா என்னோட கையில நெஞ்சில எப்படி தழுமஞ்சு கேட்டா அது வேற ஒண்ணுமில்ல, உன்னோட கனவுல நீனே காயப்படுத்திருப்பான்னு சொல்ல. ஆனா இதை கேட்டு அந்த குட்டி பொண்ணு நம்பும். ஆனா இந்த அக்கா கறி நம்பாம அவளோட தங்கச்சியை கூட்டிட்டு வெளியே வந்துறா. அப்ப அந்த இடத்துல இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்துறாங்க. கிடைச்ச ஒரு வயல் பக்கம் வந்துடுறாங்க. அப்படி அந்த வயல் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அக்கா கறி திரும்ப என்ன வண்டி எடுத்துக்கிட்டு திரும்ப வீட்டு பக்கம் வந்துட்டு இருப்பா. இவளுக்கு என்ன சந்தேகம்னா தன்னோட அப்பாவுக்கும் அந்த டீச்சருக்கு ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைச்சுதான் இவ திரும்ப அந்த வீட்டு பக்கம் வந்திருப்பா. அப்ப அந்த வீட்டோட வாசல் பக்கம் போனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க தெரிஞ்சிருவாங்கன்னு இந்த கோட்டை பக்கமா ஏறிட்டு இருப்பா. கூடவே இவளோட தங்கச்சி மேல ஏத்திடுறா. அப்ப இவங்க 2 பேருமே மேல இருந்து பார்த்தா அந்த மாடியில வேற இவளோட அப்பா அந்த டீச்சர் நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அப்பாக்காரனை பார்த்தா ஏதோ பதட்டமா கோவமா கத்திட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த டீச்சர் வேற இந்த அப்பனை கெட்டி பிடிக்குமே இவங்க தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப கொஞ்சம் கீழே பார்த்தா அந்த கோட்டை கிட்ட ஒரு உருவத்தை பார்க்கமே இந்த சின்ன பிள்ளை பயத்துல வேற கீழே விழுந்துரும். அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பழைய ட்ரெயின் வச்சு ஓடிட்டு இருக்கும்ல, இவளோட வெயிட் தாங்க முடியாம அந்த ட்ரெயின் வச்சு உடஞ்சதுமே அந்த குளிக்கல அந்த பிள்ளை விழுந்துரும். இவ குளிக்கல விழுறத இவளோட அப்பங்கிற மேல இருந்து பார்க்கமே அவனை அடிச்சு பிடிச்சு கீழே ஓடி வர. அப்ப அந்த குழிய பார்த்தா பயங்கர ஆழமா இருக்கும். அப்ப வந்ததுமே இந்த அக்கா கறிய போட்டு திட்டிட்டு இருப்பான். உங்ககிட்ட என்ன சொன்னேன், உன்னோட தங்கச்சிய பத்திரமா பாத்துக்க சொன்னல, இப்படி பண்ணிட்டேன்னு அவன் கோவத்துல திட்டமே இவளு கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அப்ப நம்மளாலதான் நம்மளோட தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இவளும் அழுதுட்டு இருக்க. அப்ப அந்த டீச்சர் அந்த அக்காவை பார்த்து இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல, இதை நினைச்சு நீ வருத்தப்படாத, கண்டிப்பா உன்னோட தங்கச்சியை காப்பாத்திடலாம், அதை நினைச்சு நீ வருத்தப்படான்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த ஊரை சேர்ந்தவங்க ஒரு 4-5 பேர் வந்து இந்த பாலடைஞ்சு போன கிணறு இருக்கும்ல அதோட லாக்கெல்லாம் உடைச்சு அதுல ஒரு 2 பேர் இறங்கிறாங்க. அப்ப அந்த புதக்குழியை தோண்டி அதுக்குள்ள ஒரு 2 பேர் இறங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே நைட் ஆயிருது. அப்படி நைட் ஆயுமே அந்த பிள்ளைய கண்டுபிடிக்க முடியல. இதை நினைச்சு அந்த அக்கா கறி அழுதுட்டு இருக்க. அந்த அப்பக்கார ரொம்ப பதறி போயிட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் அந்த பிள்ளைக்கு என்னாச்சும் பார்த்தா இவ ரொம்ப ஆழமான உயரத்துல வளர்ந்தனால
இவளுக்கு அடிபட்டு மயங்கி இருப்பா. அப்ப அந்த மயக்கத்துல முழிச்சு பார்த்தா அது என்னமோ பாதாள சுரங்க மாதிரி இருக்கும். அங்க இருக்க பழையில உடஞ்சு சதறி கிடக்கும். இவள இருட்டுல எப்படி போக தெரியாம தட்டு தடுமாறி போயிட்டு இருப்பா. அப்படி ஒரு கட்டத்துல போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு செவத்துல கை வைக்க அப்ப அந்த இடத்துல ஒரு மலமாட மாதிரி ஒருத்தன் பாக்குறதுக்கு பைத்தியக்காரமா இருப்பான். இவளோட கைய பிடிச்சு இழுத்துட்டு இருப்பானே. இவளை இழுத்து கடைசி கைய உதறி விட்டு இவள அந்த பக்கமா குடுக்குன்னு ஓடிட்டு இருப்பா. அப்ப அந்த சுரங்கத்து மேல ஒரு வழி இருக்குமல, அது மேல ஏற போக அப்ப இவளோட காலை வர பிடிச்சறான். இவளை விடுன்னு கத்திட்டு இருப்பா. கடைசியா காலை உதறி விட்டுட்டு இவன் மேல ஓடி வந்துடா. மேல வந்து பார்த்தா ஏதோ அந்த இடத்துல வீடு மாதிரி இருக்கும். சுத்தி முத்தி நிறைய கண்ணாடி கூண்டுக்குள்ள பைத்தியமா அடைச்சு போட்டிருப்பாங்க. இந்த இடத்த பார்த்தா ஏதோ ஆராய்ச்சி மையம் மாதிரி இருக்கும். இவளை இதை பார்த்து சாக்காயிரா. அப்ப அங்க இருக்க அந்த கண்ணாடி இருக்க ஒவ்வொரு பைத்தியமும் ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கும். எனக்கு தூக்க வேணும்னு ஒரே வார்த்தை சொல்லி கத்திட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து பயந்து போய் அவ இன்னொரு ரூமுக்குள்ள வந்துடா. அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தா இந்த டீச்சர் அம்மாவோட போட்டா தான் இருக்கும். இதை பட்ட படிப்பெல்லாம் படிச்சிருப்பா போல. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு பெரிய டிவி இருக்கும். அந்த டிவிகளை பார்த்தா கேமரா 1 கேமரா 2ன்னு இப்படி எக்கச்சக்கமா இருக்கும். இந்த இடத்தையும் அந்த வீட்டை சுத்தி நிறைய கேமரா செட் பண்ணி வச்சிருப்பா போல. அப்ப அந்த கேமரால பார்த்தா இவளோட அக்கா கறி வர முகம் வேற தெரியும். என்னன்னா இந்த டீச்சர் அம்மா ஒரு பொம்மை கொடுத்திருப்பால, அந்த பொம்மையோட கண்ணுல ஒரு கேமரா இருக்கும். இதை அந்த அக்கா கறி பாத்துறா. அப்ப இதை இவ பாத்துட்டு இருக்கும் போதே அப்ப அதே டிவிக்குள்ள திடீர்னு ஒரு பயங்கரமான உருவத்தை பார்க்குமே. இந்த பிள்ளை பயந்துகிட்டு ஓடப்பாக அப்ப யாரோ எதுக்கு வருமே முட்டி கீழே விழுந்துறா. பயத்துல வேற மயங்கி போயிரா. அப்படி மயங்கினதுக்கு அப்புறம் இவளோட கனவுல ஒரு காட்சி தெரியும். அந்த காட்சியில விட அம்மா எப்படி செத்து போனானா பாத்ரூம் தொட்டிக்குள்ள அவளோட கையை எடுத்து தற்கொலை பண்ணி செத்துருப்பா. பக்கத்துல இவளோட அப்பனும் அந்த டீச்சரமா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இவ அந்த இடத்துல வந்ததுமே இந்த டீச்சரமா பக்கத்துல வந்து இவ இதை பாத்திர கூடாது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவகிட்ட 1 2 3 சொல்லி அவளை மயக்கப்பட வச்சிரா. அதுக்கப்புறமா தான் இவ எல்லாத்தையும் மறந்துருப்பா போல. இப்ப ஒவ்வொன்னா யாவும் வந்துட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து இவளோட அக்காவும் உள்ள வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கிற எல்லா கூத்தையும் பாத்துறா. அந்த டிவில தெரியற சிசிடிவி கேமரா பார்த்ததுமே இவ ரொம்ப குழம்பி போறா. அப்ப அந்த டீச்சர் அம்மா இதுக்கப்புறம் உண்மையை மறைக்க வேணா எல்லாத்தையும் சொல்லலான்னு இவளை சொல்ல ஆரம்பிச்சிடறா. அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட அத்தனை பேருமே ஒரு விதமான நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கனவு மூலமா ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. அவங்க கனவுக்குள்ளே நிறைய அமானுஷமான விஷயத்தை பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாதிக்கப்படலாம். ஒருவேளை இந்த வியாதி முத்தி போனா அவங்க கைகால் இழுத்து மரணம் கூட வரலாம். இந்த நோய் உங்க அம்மாக்கு இருந்துச்சு, உன் தங்கச்சிக்கு இருக்கு, உனக்கு கூட இருக்கலாம். அதை என்ன ஏது பாக்குறதுக்காகத்தான் உன்னோட அப்பா இங்க கூட்டு வந்தாரு. கவலைப்படாத, கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட தங்கச்சி நாங்க சரி பண்ணு சொல்லிட்டு இருக்க. அப்ப இந்த தங்கச்சிக்கார திடீர்னு முடிச்சிடறா. அப்ப அந்த அக்கா கறிய பார்த்து இவ கனவுல பாத்திருப்பால, இவரோடமா தற்கொலை பண்ணி தானே செத்துருப்பா, அந்த உண்மையை போட்டு உடைச்சிடா. இதை கேட்டதுமே இவ அப்பா மேல கோவப்பட்டு இவ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அப்ப அந்த அப்பாக்காரன் ஓடி வந்து இவளை சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இவளுக்கு கண்டபடி திட்டிட்டு இருப்பா. என்கிட்ட என்ன சொன்னீங்க, அம்மாக்கு கேன்சர் தான் சொன்னீங்க, ஆனா இப்படி ஒரு நோய் இருக்கு என்கிட்ட சொல்லல. அப்ப எல்லாரும் சேர்ந்து அம்மாவை கொண்டுட்டேன்னு இவ கோவத்துல திட்டிட்டு வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவ அந்த வீட்டோட ஹால்ல ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பா. அப்ப புக்கு படிச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு கண்ணு அசந்துடுறா. அப்ப அதே நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு கனவு வரும். இவ கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் வந்து போயிட்டு இருக்கும். அப்ப அது வந்ததுமே இவளோட கைகாலை இழுத்துட்டு இருக்கும், முறிச்சிட்டு இருக்கும். இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. இவளுக்கு முடிச்சுதான் இருப்பா. அவளால ஆட முடியல, அசைய முடியல. அப்ப அந்த ஊஞ்சலை பார்த்தா காத்துல வர பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிரும். இவளை போட்டு பிரட்டி எடுத்துரும். அப்ப இவள அங்கிட்டு அசைய முடியாம திக்கி திணறிட்டு இருப்பா, கத்திட்டு இருப்பா. அப்ப இவளுக்கு பின்னாடி அந்த பயங்கரமான பேய் பக்கத்துல வர. அப்ப அதே நேரம் பார்த்து இவ தங்கச்சி வருமே, அந்த பேய் மறைஞ்சு போயிரும். இந்த குட்டி பொண்ணு அவளோட அக்காவையும் காப்பாத்திடுறா. அப்ப அந்த குட்டி பொண்ணு அவளோட அக்காவை பார்த்து நான் பார்த்தது நீனு பாத்தில, அந்த பிசாசனை கேட்டா இவளு ஆமான்னு சொல்லுவா. அப்படி பயத்துல உறைஞ்சு போயிருப்பா. அப்ப இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம், நாம அப்பாட்ட சுட்டு இந்த இடத்த விட்டு போலான்னு இவங்க 2 பேரும் அந்த வீட்டோட வாசல் நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து அப்பாங்கிற வந்ததுமே அவங்கிட்ட இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பேய் இருக்கு, இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம்னா இந்த பேய் சுத்தமா கேட்க மாட்டான். கோவத்துல இவன் மேல கத்திட்டு இருப்பான். அப்படி கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அக்கா கறி அப்பனே திட்ட ஆரம்பிச்சிரா. இதே மாதிரி தான் என்னோட அம்மாவை நீ கொண்டிருப்பான்னு சொல்லுமே. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இவனுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, இவன் வேற பயங்கரமா வெக்ஸ் ஆகி தன்னோட மகன் கூட பார்க்காம அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடான். இந்த குட்டி பொண்ணுதான் அப்பா விடுப்பான்னு கையை போட்டு அடிச்சிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன் சுயநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் கையெடுத்துறான். இவங்க 2 பேரும் அழுக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அப்பாக்காரனை பார்த்தா அந்த மாடி படிக்கு யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு பலகையால அந்த இடத்த அடைச்சிட்டு இருப்பான். அடைச்ச கையோட அவன் மேல போயிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் இந்த அக்காக்காரி தங்கச்சியை பார்த்து இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம சிட்டிக்கு போயிரும், நம்ம வீட்டுக்கு போயிரும் இவங்க பெட்டி படிக்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கடைசி அப்பாவை பார்த்து அஞ்சலி கையில ஒரு கோடை எடுத்துக்கிட்டு இவன் அந்த பக்கமா வந்துட்டு இருப்பா. அப்பங்கிறத மேல அடைச்சு போட்டிருப்பானே. அப்ப அந்த படியில இருக்க அந்த பலகையில உடைச்சு போட்டு இவன் மேல வந்து பார்த்தா அவன் என்னடா குத்த வச்சு உட்கார்ந்துருப்பான். அது ஒரு வித்தியாசமா இருப்பான். அப்ப என்னடா பார்த்தா இந்த பயலுக்கு அந்த நோய் இருந்திருக்குமோல. இவனு பொண்டாட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சான். உன்னோட அம்மா இங்கதான் இருக்காங்க, இங்க பக்கத்துல இருக்கா, அவ உன்னை கூப்பிட்டு இருக்கா, நாம எல்லாருமே உன்னோட அம்மாட்ட போயிரும் சொல்லி இவன் இப்படி புலம்ப ஆரம்பிச்சான். இதை கேட்ட அந்த அக்கா கறி அப்பா முதல்ல நீங்க கனவுல இருந்து வெளியே வாங்கன்னு கத்திட்டு இருக்க. அப்ப இந்த பயலும் அவளோட பொண்டாட்டி கூப்பிடுறான்னு சொல்லி எந்திரிக்காம ஆல்ரெடி இவன் கழுத்துல கைத்த போட்டிருப்பான். இவ எந்திரிச்ச அடுத்த செகண்டே அப்படியே அந்த இடத்துல தொங்க ஆரம்பிச்சான். ஏன்னா கைத்த கழுத்துல போட்டு அந்த பக்கம் வீட்டுக்காக ஏதோ ஒரு பழைய மரத்துல கெட்டி போட்டிருப்பாமல. அப்ப அந்த கயிறு வேற கொஞ்சம் கொஞ்சமா இறுக்கிட்டு இருக்க. இதை பார்த்து அந்த அக்கா கறி கையில வச்சிருக்க கோடாரி வச்சு அந்த மரத்துல கெட்டி இருக்குமே அந்த கைத்த போய் வெட்டி கடைசியில அப்பனை காப்பாத்திரா. அவனு பொத்துன்னு விழுந்ததுக்கு அப்புறம் திடீர்னு இவளோட தங்கச்சியோட சத்தம் கேக்குமே. இவளு என்ன இது பாக்குறதுக்காக கீழே போய் பார்த்தா இவளோட தங்கச்சி வேற காணோம். அதே நேரம் மேல வந்து பார்த்தா அப்பனையும் காணோம். இவங்க 2 பேருமே காணுமேனு இவ பதறிக்கிட்டு வெளியே
வெளியே ஓடி வந்துடா. அப்ப அதே நேரம் பார்த்து இந்த டீச்சர் அம்மா வந்ததுமே அந்த டீச்சர்ட்ட எல்லாத்தையும் சொல்லுமே, சரி வா தேடலாம் சொல்லி இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள தேடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டீச்சர் அம்மா அந்த மாடிக்கு வந்ததுமே இந்த பையில வர கண்டுபிடிச்சா. அப்ப அந்த பையில பார்த்து உன்னோட குட்டி பொண்ணு எங்க கேட்டா அவன் பதிலே சொல்ல மாட்டான், கிறுக்குத்தனமா உளறிட்டு இருப்பான். ஏன்னா இவனோட பைத்தியம் முத்திப்பாக இவன் பொண்டாட்டி பத்தியே பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த டீச்சர் இவனை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக அவனை பார்த்து ஏதோ ஒரு மந்திர மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்ப கைய விரல நீட்டி 1 2 3 சொல்லிட்டு இருக்க. அப்ப இவனோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சொக்கிட்டு இருக்கும். கடைசி 5 சொல்றதுக்குள்ள இவன் மூக்குல குத்தி இவளை கீழே தள்ளி விட்டுட்டு இந்த அப்பன் பையன் ஒரே ஓட்டமா ஓடி போயிறான். அவன் ஓடி போனதுக்கு அப்புறம் இவளை எந்திரிக்க. அப்ப அந்த இருட்டுக்குள்ள இந்த 2 கை வந்து இவளோட காலை பிடிச்சு தரத்தனை இழுத்துட்டு போயிரும். இவளு பயங்கரமா கத்திட்டு இருக்க. அப்ப அதே நேரம் நைட் ஆயிருது. அப்ப என்னடா பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அப்பங்கிறதா தூக்கிட்டு மேல மொட்டை மாடிக்கு வந்துடுறான். அந்த மாடிக்கு வந்துட்டு இருக்க. இது அக்காக்காரி பார்த்ததுமே இவளு பின்னாடி வந்துட்டு இருப்பா. அப்ப மொட்டை மாடிக்கு வந்ததுமே இந்த அப்பாக்காரனை பார்த்து அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிச்சிடா. ஆனா அந்த பையன் திரும்பி உன்னோட அம்மா என்ன கூப்பிட்டு இருக்கா, உன்னோட தங்கச்சியை கூப்பிட்டு இருக்கா, நாங்க 2 பேருமே உன் அம்மா கிட்ட போறோம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வர கையில தூக்கிட்டு இவன் அந்த கோட்டை மேல ஏறி குதிக்கலாம் போக. அப்ப அந்த அக்காக்காரி அப்பான்னு கத்தமே இவன் திரும்பிடுறான். திரும்பி பார்த்தா அவ பக்கத்திலே இவளோட பொண்டாட்டி உருவம் தெரியும். அப்ப அந்த பொண்டாட்டிக்காரி என்ன சொல்லுவானா, நம்மளோட புள்ளைய நம்மகிட்ட கொண்டு வந்துருங்கன்னு சொல்ல இதை கேட்டதுமே இவனு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த அக்காக்காரி தான் அம்மா செத்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்பா நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுங்கப்பா, அம்மா செத்துட்டாங்க சொல்லுமே. இவ அப்ப திரும்ப பார்க்கும்போது அவன் பொண்டாட்டிய தெரிஞ்சது இப்ப பேயா மாதிரி இவளை அட்டாக் பண்ற மாதிரி வர. இத பார்த்து இவ ரொம்ப பயந்து போயிறான். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து இவளோட தங்கச்சி இவகிட்ட கொடுத்துட்டு இருக்க. அப்ப மேல கீழே பார்த்தா அந்த பேய் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும். கடைசி இவளை அட்டாக் பண்ண வேகமா ஓடி வர. அப்ப அந்த பேயை பார்த்து உனக்கு தேவை ஆத்மா தானே, என்னோட ஆத்மா எடுத்துக்கோ, என்னோட பசங்களை விட்டுன்னு சொல்லி இவன் இந்த கோட்டை கிட்டே நின்றுட்டு இருப்பானா. அப்ப வேகமா வந்து இவன் பக்கத்துல இருந்து முகத்துக்கிட்ட அது பயங்கரமா மிரட்டமே இவன் மேல இருந்து தவறி கீழே விழுந்துறா. அப்படி விழுந்ததுமே இவன் தலையிலிருந்து ரத்தமா வந்துட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி சில நாள் கழிச்சு காட்டுறாங்க. இந்த அப்பாக்கார செத்து போயிட்டான் பார்த்தா இல்ல, அவன் உசுரோட தான் இருப்பான். என்ன இவனோட காலை மட்டும் லேசா அடிபட்டு இருக்கும். இவங்க 3 பேருமே அந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஏன்னா பார்த்ததெல்லாம் போய் அது ஒரு பிரம்மன் புரிஞ்சதுமே இவங்களுக்குள்ள இருந்த அந்த மனப்பைத்தியம் சுத்தமா போயிருக்கும். கடைசி எப்படியோ அந்த பிரச்சனை முடிஞ்சு இவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த அப்பங்காரன் தான் தன்னோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அப்படி சந்தோஷமா இருக்க. அதே நேரம் அந்த டீச்சர் அம்மாக்கு என்னாச்சும் பார்த்தா அந்த இருட்டுக்குள்ள ஏதோ இழுத்து போச்சு. அது வேற யாரும் இல்ல, அந்த சுரங்கத்துக்குள்ள ஒரு மலமடமா இருந்தானே அந்த பையன் அவளோட காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பான். கடைசி இவளை அந்த இடத்துல கெட்டி போட்டிருப்பாங்க. அங்க இருக்க பைத்தெல்லாம் சேர்ந்து இவளை போட்டு முச்சிட்டு இருக்க. அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.